உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார். ஆடார்னா என்ன அர்த்தம்? அசையாம இருக்கிறவங்க. அந்த அலைகள், பல அலைகள் இருக்குது, ஆனா அசையாம இருக்கு. வினை கெட. அப்ப அந்த அசையாம இருந்தா வினை கெடும். ஆனா அசையாம இருக்க முடியுதா? ஆனா அது இருக்க முடியல. அதனால வினை கெட பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரேன்னு சொல்றது. அந்த மையத்தில் நின்றா வினை போயிடும். அந்த சுத்த வெளியோட சுத்த வெளியாக இருக்கும்போது வினைகள் இல்லைன்னா அவன் அமைதியா இருக்க முடியும். ஆனா நின்று ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே. அப்ப மனதுல கள்ள மனம்னு ஒண்ணு இருக்கா? அதாவது அந்த புலன் மயக்கத்துல சென்றுச்சுன்னா அது கள்ள மனம் தான். நல்ல மனம்னா அந்த மெய்ப்பொருளோடு இணைந்து இருப்பது, அறிவை அறிந்து அந்த அறிவாகவே இருந்து அந்த அறிவு என்ன சொல்றதோ அந்த அளவுக்கு அளவுமுறை காத்து வாழ்வது. அப்ப அளவுமுறை காக்காம அளவுக்கு மீறி செயல்படுது. தேவை நிறைவேறிய பின்னும் அந்த அனுபவத்திலேயே மனம் நிலைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கள்ள மனம் தான். அது அனுபவம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கணும். ஆனா அது மாதிரி முடியுதா? இப்ப அடுப்ப சமைக்கிறோம், அந்த பிடிதுணி வச்சு இறக்கி வச்சுட்டு அந்த பிடிதுணியை தோல்ல போட்டுக்கிட்டே தெரிகிறோம், உரங்கட்டி வச்சிடும். இப்போ ஒரு ஏணியை போட்டு ஏதோ ஒரு ஜாமான் எடுக்கிறோம், திருப்பி ஏணி ஒரு ஓரத்துல கவுத்தி வச்சிடும், உதவுச்சுன்றதுக்காக ஏணியை தூக்கிக்கிட்டே தெரிகிறோமா? அப்ப எந்தெந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே போல இந்த மனித மனதையும் அப்படித்தான் பயன்படுத்தணும். மனம் என்பது ஒரு கருவி, அது பயன்பாட்டுக்குரிய கருவி. அறிவு என்பதுதான் அந்த ஆளுமை படைத்த நான். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். இதை புரிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு பாடல்ல இதே நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு சொல்றாரு பாருங்க. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர். ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழ அறிவாம் அதுவே நான். அப்ப நான் யாருன்னு கேட்டுக்கிட்டா இந்த உடல் உயிர் அறிவு மனதெல்லாம் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கூட்டு சொல், ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரு சொல். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழ அறிவாம் அதுவே நான். அதுதான் நான். இந்த உடல் என்பது வாகனம்தான். உள்ளியங்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த வாகனத்துக்கு போடுற பெட்ரோல் டீசல் மாதிரி அது ஆற்றல் நிலை, அதுதான் உயிர் நிலை. அப்ப நான்கிறது எது? எது இயங்கிச்சோ அது அதுவே வந்து முடியுது. அது எப்படி பாருங்க, இன்னொரு தடவை சொல்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப அதை வரிகளை மனதுல பதிய வச்சுக்கணும். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழ அறிவாம் அதுவே நான். வான்கடந்த மெய்ப்பொருள். வான்னா என்னது? விண், ஆகாசம். வான் கடந்த மெய்ப்பொருள். அப்ப அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த வெளி சுழலலையாக விரிவலைய சுழலலையாக இருக்குது, மையத்துல மையம் கொள்ளுது. அதே வெளி மீண்டும் விரிவலையாக விரிந்து அந்த களத்துல கரைந்து சுத்த வெளியாகவே மாறிடுது. வான் கடந்த அந்த மெய்ப்பொருளே வாழறிவு. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய அதை உணரக்கூடிய 5 அறிவாகவும் அதெல்லாம் அறியக்கூடிய அந்த அனுமான அறிவாகவும் அந்த 6 அறிவாக விரிந்திருக்கிறது அந்த ஒரே அறிவு தான். அந்த ஓர் அறிவு தான், அந்த பேரறிவு தான் இந்த 6 அறிவாகவும் வளர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜடப்பொருள்கள்ல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அளவுல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உயிர் பொருள்கள்ல காக்னிசியன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ற அளவுல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு ஜடப்பொருள்ல. அதே மாதிரி உணர்தல், காக்னிசியன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற அளவுல அந்த உயிர் பொருட்கள்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அறிவு.
அதே மனிதனிடத்துல தன்னை அறிதல் என்ற அளவுல இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப அந்த அனுமான அறிவாக அந்த ஆறாவது அறிவினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா, உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளி அளவுல இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளிதான். தூய வெளியே அங்கே புள்ளியாக இருக்குது, அறிவா இருக்குது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலையில தான் எல்லா தன்மைகளுமே பதிவாகி இருக்கிறது. அந்த காந்த அலை மனம் அது மையம் கொண்டு அழுத்தமாக இருக்கும் போதுதான் அது ஆன்மா என்று சொல்கிறோம். அது உடல்ல சுழன்று இயங்கி வரும்போது அது ஒரு மையத்துல போய் அங்கே பொருத்தி வச்சிருது. அதுதான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மறைபொருள். என்ன, அந்த பதிவுகளோட சேர்ந்த அந்த காந்த திணிவு தான். அப்ப ஜீவகாந்த திணிவு தான் அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது. அப்ப உடல் மையத்துல அப்படி திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளம் என்று சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடிய அந்த மூளைச்சல் விரிச்சு காட்டும் போது அந்த காந்த அலையே அந்த விரிச்சு காட்டப்படும் போது அதில் உள்ள தன்மைகள்லாம் எடுத்து காட்டப்படும். அது மனமாக இருக்கிறது. மனம் என்பது இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த தன்மைகளை எல்லாம் இந்த புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் விரிச்சு காட்டும், எடுத்து காட்டக்கூடிய தன்மை. எல்லாத்தையும் சுருக்கி இருப்பு வைக்குது. ஏற்ற காலம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது அதை எடுத்துக்காட்டு. இது மனிதனுடைய வேலை என்று சொல்லும் போது இந்த மனதினுடைய வேலை தான். எல்லாமே இருப்பு இருக்கு. இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலை விண்ணாய் உருப்பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன், கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று ஆசான் குறிப்பிட்டார். அப்ப மனம் என்ற அந்த மனதினுடைய அடித்தளமாக அந்த அறிவு இருக்கிறது என்பதை எப்ப புரிந்து கொள்றோமோ அப்ப நிறைவு பெறுகிறோம். அப்ப நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். இதுல விளக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள அந்த இறை உணர்வோடையே இருக்கக்கூடிய அந்த லயம், இந்த ஆன்மா லயமாகி இருக்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு ஏற்பட்டு, இந்த பக்குவத்தை அடைகிறதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கேட்கும் போதே அதெல்லாம் நமக்கு இருக்கேன்ற மாதிரி சிலருக்கு தோணும். அப்ப நீங்க பக்குவ நிலையில தான் இருக்கிறீங்க, அதை மறந்து இருக்கிறீங்க, அதை ஞாபகப்படுத்துறோம். அவ்வளவுதான். இந்த உணர்வு நிலை எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா அங்கதான் இருக்கிறோம், அதுல இருந்து தான் எடுக்கிறோம், அதுலதான் கொடுக்கிறோம். அன்பாகத்தான் இருக்கிறோம், அன்பு நிலையில தான் இருக்கிறோம், அன்பத்தான் கொடுக்கிறோம், அன்பத்தான் பெறுறோம். எல்லாமே அந்த அன்பு மயமாகத்தான் இருக்குது, ஆற்றல் மயமாகத்தான் இருக்குது, அறிவு மயமாகத்தான் இருக்கு. அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறோம் அந்த நுட்பத்தை. என்ன, எல்லாமே என்னாலதான் முடியும் என்ற அளவுல இந்த உடல் அளவுல எல்லை கட்டி இயங்கக்கூடிய மனித மனத்துலதான் எல்லா பிரச்சனையுமே வந்தது. அதுதான் தன்முனைப்பா இருக்கு. அந்த இறையாற்றல் தான் என் மூலமாக செய்கிறது என்ற அந்த கருத்தோடு, அந்த நன்முனைப்போடு எல்லா உயிர்களையும் நேசிக்க பழகிறவங்க ஒரு சிறப்பு நிலை அடைந்தவர்கள், ஞானியர்கள், யோகியர்கள் என்று சொன்னா அந்த அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவு படைத்தவர்கள் அத்தனை பேருமே ஞானியர். அந்த அறிவை அறிந்த அந்த உண்மை நிலை தெளிவோடு இருக்கிறவர். அதே மாதிரி அந்த துறவு என்பது வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அந்த அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவு மாதிரி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. அப்ப துறவியா இருக்கிறது எந்த பொருளோட, நபரோட, எந்த அளவுல, எந்த முறையோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரிந்து அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. உறவு கொண்டாலும் எதோட தொடர்பு கொள்றோம்? அந்த சுத்தவெளியாக இருக்கக்கூடிய அந்த நபரை, பொருளோட தான் தொடர்பு கொள்றோம். அதன் தன்மைக்கேற்ப இந்த உடல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது, அனுபவங்கள் ஏற்படுகிறது. அப்ப எது எங்க நோக்கினாலும் ஒண்ணுதான். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோ கட்டம் எந்த தோற்றமுமாம். அப்ப எல்லா தோற்றமும் என்னது? அந்த பரம அணுக்கள் கூடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சுவாமிஜி ஒரு பழத்தை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி, ஒரு பூவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை எந்த பொருளை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த பரம அணுக்கள் என்று சொல்லக்கூடிய இறை துகள்கள் கூடிய அந்த தொகுப்பு தான், காந்த திணிவு தான், அந்த செறிவு தான், அந்த அணுக்களுடைய கூட்டே அந்த உருவமாக இருக்கிறது. அந்த விண்ணே மண்ணாக இருக்கிறது, மண்ணுக்கு மூலம் அந்த விண்ணு தான்ங்கிறதையும் புரிந்து கொள்ளும். விண்ணில்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்ப விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? யாரு? ஞானிகள் தான். அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த விண்ணே மண்ணாக இருக்கு.
இந்த உடலாக இருப்பதே அந்த விண்ணு தான். அந்த விண்ணு என்பது சுத்த வெளிதான். 5% அந்த விண்களுடைய தொகுப்பு தான் இந்த உடலா காட்சி அளிக்குது. 95% இந்த உடல் சுத்த வெளிதான். அந்த காந்த அலையால நிரப்பப்பட்டிருக்கிறதா இந்த உடம்பு. ஒவ்வொரு அணுக்களுக்கும்